வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைத்து மினி சட்டமன்ற தேர்தல் என்று கூறும் அளவுக்கு காலியாக உள்ள 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆணையம் ஒரே நாளில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருந்த திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் மொத்தம் காலியாக உள்ள 20 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் தொகுதியை மட்டும் தனிமைப்படுத்தி தேர்தல் நடத்துவதில் சூட்சமமான உள்நோக்கம் இருப்பதாக தான் முன்னரே கூறியிருந்ததாகவும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்தினால் அங்கு நடக்கும் கஜா புயல் நிவாரணப் பணியில் பின்னடைவு ஏற்பட்டு மக்கள் அதிருப்தியாகி வாக்களிப்பதற்கு எதிரான மனநிலை உருவாகிவிடும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்தகைய மனநிலை ஜனநாயகத்தை நிச்சயமாக செழுமைப்படுத்தாது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெறுவதை விட கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவாரூர் தொகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணப் பொருட்கள் தடைபட்டுவிடக்கூடாது என்பதே திமுகவின் கருத்து என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைவரது விருப்பத்திற்கு இணங்க திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அனைவரும் வரவேற்பார்கள் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.